ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த உணவு பழக்கங்கள் மட்டும் 60 வயசுக்கு அப்புறம் இருந்துச்சுன்னா முதுமையிலையும் ஆரோக்கியம் நிச்சயம். அப்படி என்னென்ன உணவு பழக்கங்கள் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா உணவு தேவை மாறுபட ஆரம்பிக்கும். எதையும் அளவோட சாப்பிட வேண்டிய காலம் அப்படின்னா இந்த வயோதிக காலத்தை சொல்லலாம். பசியின்மை, மலச்சிக்கல் இது மாதிரியான பல பிரச்சனைகள் படையெடுக்க ஆரம்பிக்கும். வயோதிகத்துல உடல் எடையில 60% தண்ணீர் தான் இருக்கும். இளமை காலத்தை விட 10% குறைவா இருக்கும். தேவையான அளவு தண்ணீர் குடிக்காம இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைகள் வருது. உங்க வீட்டுல வயசானவங்க இருந்தா அவங்களுக்கு சரியான அளவு தண்ணீர் குடிக்கிறாங்களா அப்படின்னு நீங்க கவனிக்க வேண்டியது அவசியம். உயர் ரத்த அழுத்தத்துக்கு, சர்க்கரை நோய்க்கு, மலச்சிக்கலுக்கு, இதய நோய்க்கு இது மாதிரியாக மருந்து சாப்பிட்றவங்களுக்கு உடல்ல நீரிழப்பு ஏற்படும். சிலருக்கு தலையில மட்டும் வேர்க்கும், சிலருக்கு உடல் நடுக்கம் வரும். சீரான இடைவெளியில தண்ணீர் குடிச்சாங்கன்னா இதெல்லாம் தவிர்த்துக்கலாம். செல்களுக்கு இடையில தங்கி உடல்ல வயோதிக மாற்றத்தை வேகமா தூண்டுறது அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான். இதை இயற்கையாகவே கொண்டிருக்கக்கூடிய கிரீன் டீ, பப்பாளி, மாதுளை இதெல்லாம் சாப்பிட்றதன் மூலமா இந்த பிரச்சனைகள் வராம எதிர்கொள்ளலாம். முதுமை காலத்துல பழங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. மலச்சிக்கலை போக்குறதுக்கு கரையா நார்சத்தையும், இதய ஆரோக்கியத்துக்கும், இரத்த குழாய்களோட கொழுப்பை அகற்றுறதுக்கு கரையிற நார்சத்துக்களையும், செல் அழிவை போக்குறதுக்கு பாலிபீனால்களையும், ஆற்றலை நீடித்துரைக்கிறதுக்கு காம்ப்ளெக்ஸு, கார்போஹைட்ரேட்டையும் தர்றது பழங்கள் தான். வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பழங்கள் வாங்கி கொடுங்க. தினமும் சாப்பிட்ற உணவுல ஒரு பகுதியாக பழங்கள் இருக்க வேண்டியது அவசியமான ஒண்ணுதான். ஆனா மாம்பழம், சப்போட்டா பழங்களை பேரம் பேத்தி சாப்பிடுவாங்கல்ல, அதை மட்டும் பார்த்துட்டு ஆனந்தத்தோட நிறுத்திக்கோங்க. அதிக விட்டமின் சத்துக்கு விட்டமின் B6, புரத செறிவு அதிகம் இருக்கக்கூடிய பாசிப்பருப்பு போட்டு செஞ்ச கீரை கூட்டு, பீன்ஸ் பொரியல், விட்டமின் B12 அதிகமாக இருக்கக்கூடிய கோழியோட ஈரல் கறி இதெல்லாம் அவ்வப்போது நீங்க சாப்பிட கொடுக்கலாம். 60 வயசு ஆயிடுச்சுனாலே கொழுப்புள்ள உணவுகளை குறைச்சிக்கணும். முழுமையா தவிர்க்கிறதும் நல்லதுதான். நல்லெண்ணெய், அரிசி தவிட்டு எண்ணெய் இது மாதிரியான எண்ணெய்களோட கலவைய கொஞ்சமா பயன்படுத்துறது நல்லது. முதுமை காலத்துல எலும்பு தசைகளோட குறைவுனால புரத சேமிப்பு குறைஞ்சு உடல் மெலிய ஆரம்பிச்சிரும். அதை ஈடுகட்டுறதுக்கு முளைக்கட்டிய பாசிப்பருப்பு, முட்டையோட வெள்ளைக்கரு, சத்து மாவு இதெல்லாம் அடிக்கடி சாப்பிடலாம். மூட்டு வலியும் தசை வலிகளும் வயோதிகத்தோட அடையாளங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு வத்த குழம்பு, புளியோதரை இது மாதிரியான உணவுகளுக்கு முதியவர்கள் ஆசைப்படவே கூடாது. கடுக்காய், நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி இது மாதிரியான எளிய காய கற்பக மூலிகைகள் வயோதிகத்தோட வரப்பிரசாதங்கள் அப்படின்னு சொல்லலாம். காலையில இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய் அப்படின்னு சாப்பிடுறது வயோதிகத்துல நோய் வராமல் காக்கக்கூடிய மந்திரம் அப்படிங்கிறது சித்த மருத்துவம். இதையும் நம்ம பின்பற்றலாம். 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா மருந்தோடையே உன்னதமான உணவு, உற்சாகமான மனம் இதோடையே உரசல் இல்லாத உறவும் இருந்துச்சுன்னா மட்டுமே வயோதிக நோய்களை நம்ம ஜெயிக்க முடியும். இதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வருங்கால வயோதிகர்களும் உணர வேண்டியது அவசியம். இந்த வீடியோல என்னென்ன உணவு பழக்கங்களை பயன்படுத்தணும்னா வயதான காலத்திலையும் நிச்சயமா ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். உங்களுக்கு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா இந்த உணவு பழக்கங்களை பின்பற்றி பயன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.